ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்டி ஸ்கேன் அப்படின்னா என்ன, என்டி ஸ்கேன் எந்த மாதத்தில், முக்கியமாக எந்த வாரங்களுக்குள்ளே நம்ம எடுத்தே ஆகணும், யாரெல்லாம் என்டி ஸ்கேன் எடுக்கணும், என்டி ஸ்கேன் எடுக்கிறதுனால நமக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்டி ஸ்கேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, என்டி அப்படிங்கிறது நியூக்கல் டிரான்ஸ்லியூசன்சி அப்படின்னு அர்த்தம். குழந்தையுடைய கழுத்துடைய பின்பகுதியை இது குறிக்கும். கழுத்துடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான திரவ இடம் இருக்கும். அந்த கேப் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்குது அப்படின்றது அர்த்தம். இந்த ஸ்கேனை பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்ப காலத்துடைய முதல் ட்ரைமஸ்டர் இருக்கு இல்லையா, அப்போவே இந்த ஸ்கேனை நமக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. முக்கியமாக 11 வாரத்துலேருந்து 13 வாரத்துக்குள்ளே இந்த ஸ்கேனை நம்ம எடுத்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் அந்த குழந்தையோட கழுத்துன்னு சொன்ன இல்லையா, அந்த பின்பகுதியில் இருக்கிற டிஷ்யூ சாஃப்டாக ஒளி ஊடுருவக்கூடியதாக இருக்கும். ஸ்கேனில் நம்மளால் கிளியராக பார்க்க முடியும். அந்த 13 வாரங்களை கடந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிஷ்யூலாம் பார்த்திங்கன்னா ஹார்டாக ஆரம்பிச்சிடும், கடினமாக ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்மளால் அந்த ஸ்கேனை கரெக்டாக எடுக்க முடியாது. ரிசல்ட் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்காது. இதனால தான் அந்த ஸ்கேனை எப்போவுமே ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் 11th வீக்லேருந்து 13th வீக்குள்ளே இந்த ஸ்கேனை நம்ம எடுத்தே ஆகணும். நீங்கள் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகும்போதே உங்களுக்கு டியூ டேட்டு, உங்களுடைய எல்எம்பி என்ன, எல்லாமே உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டில், அதாவது அந்த ஏர்லி ஸ்கேன் சொல்லுவாங்களே, அதுலேயே உங்களுக்கு மென்ஷன் ஆகிடும். ஃபர்தராக நீங்கள் அடுத்தடுத்த செக்கப்புக்கு போகும்போது அவங்களே உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீக்கில் நீங்கள் என்டி ஸ்கேன் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுற அந்த டேட்டில் நீங்கள் கண்டிப்பாக என்டி ஸ்கேனை எடுத்துருங்க. ஸோ என்டி ஸ்கேன் எடுக்கும்போது நமக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லணுன்னா, ப்ரெக்னென்சியில் நமக்கு அந்த மதருக்கோ அல்லது அந்த பேபிக்கோ ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா, மதருக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கர்ப்ப காலத்தில் மட்டும் வரக்கூடிய சர்க்கரை நோய், அது ப்ரெக்னென்சி நம்ம கடந்துட்டோம், டெலிவரி ஆகிடுச்சுன்னா அது நார்மல் ஆகிடும். அந்த மாதிரி கர்ப்பகால சர்க்கரை நோய் இருக்குதா, கர்ப்ப காலத்தில் ரத்த சோகை தாய்க்கு இருக்குதா அப்படிங்கிறது இந்த என்டி ஸ்கேன் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக குழந்தையுடைய குரோமோசோமில் பார்த்திங்கன்னா ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்கா, அதாவது நார்மலாக இருக்க வேண்டிய குரோமோசோமில் ஏதாவது அசாதாரணமான நிலை தெரியுதா அப்படிங்கிறது இந்த ஸ்கேனில் நமக்கு துல்லியமாக தெரியும். இந்த என்டி ஸ்கேனை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த என்டி ஸ்கேனை யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். யாரெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்னா, ஸ்கேன் பொதுவாக எதுக்காக எடுப்பாங்க, நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது குழந்தையுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸ்கேன் எடுப்போம் இல்லையா. ஸோ இந்த ஸ்கேனும் ஜென்ரலாக சஜஸ்ட் பண்ணக்கூடிய, எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேன் தான். இந்த ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கவும் நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. நம்ம குழந்தை எப்படி இருக்காங்க, எல்லாம் ஓகேவா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஸ்கேன் எடுக்கிறோம். ஸோ இது ஒரு நார்மலான ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். தேவையில்லாமல் பேனிக் ஆக வேண்டாம். இது எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான ஸ்கேன் தான். இந்த என்டி ஸ்கேன் எவ்வளோ நேரம் எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு 1 ஹவருக்குள்ளே எடுத்துருவாங்க. மினிமம் ஒரு 10 நிமிஷமே நமக்கு அதிகபட்சம் தான். 1 ஹவர். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பேபியோட பொசிஷன் தான் முக்கியம். அவங்க பொசிஷன் கரெக்டாக இருந்தால் தான், அதாவது கழுத்து பின்பகுதியில் உள்ள திரவம் தான் பார்க்குறாங்க இல்லையா, அதனால் அவங்களுடைய பொசிஷன் மட்டும்தான் அவங்க மெயினாக பார்ப்பாங்க. குழந்தையோட பொசிஷன் அவங்களுக்கு வாட்டமாக இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஸ்கேன் எடுத்து முடிச்சிருவாங்க. ஒருவேளை பேபி பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, அவங்க கரெக்டான பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ணி திரும்பவும் ஸ்கேன் பார்ப்பாங்க. மற்றபடி இந்த ஸ்கேனை பற்றி நம்ம வேறு எதுவும் பயப்பட வேண்டாம். நார்மலாக நமக்கு அடி வயிற்றில் ஸ்கேன் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். சம்டைம்ஸ் டிரான்ஸ்வெஜைனல், அதாவது பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, அது வழியாக நமக்கு இந்த ஸ்கேனை எடுக்கலாம். இது அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது. நமக்கு ப்ரெக்னென்சி ஆரம்பிச்சிச்சுனாலே கண்டிப்பாக ஸ்கேன் பற்றியெல்லாம் தெரிஞ்சிருக்கும். லைட்டாக ஒரு அசௌகரியம் இருக்குமே தவிர எந்த ஒரு பெயினும் நமக்கு இருக்காது. இது மூலயமா கருவுக்கு ஏதாவது ஆபத்து வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயம்லாம் இது கிடையாது. கருவுக்கும் சரி தாய்க்கும் சரி எந்த ஒரு பாதிப்பையும் இந்த விஷயம் இந்த ஸ்கேன் ஏற்படுத்தாது. நிறைய பேருக்கு இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்லாமா தண்ணி குடிக்கலாமா அப்படின்லாம் டவுட் இருக்குது. நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம், தாராளமாக தண்ணி குடிக்கலாம். இன்னும் உங்களோட சிறுநீர் பை நிரம்பி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்கேன் நல்லாவே கிளியராக தெரியும்.
இந்த ஸ்கேன் வந்து உங்களுக்கு உடனேவே ரிப்போர்ட்டும் கொடுத்துருவாங்க. அன்றைக்கி ஈவினிங்கோ அல்லது நெக்ஸ்ட் டேவோ நீங்கள் ஒன் டே வந்து உங்களோட டாக்டரை வந்து பார்த்து இந்த ஸ்கேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்கேன் சென்டரை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேனை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கேனில் வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, குழந்தையுடைய கழுத்துடைய பின்பகுதியில் வந்து ஒரு தெளிவான திரவ பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த திரவ பகுதி இருக்கிறது வந்து நார்மல் தான், அதோடைய அளவு மட்டும்தான் இதில் முக்கியம். அந்த திரவத்துடைய அளவு பார்த்திங்கன்னா 2.5லேருந்து 3.5 mmக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா இது நார்மல். 3.5 இருந்தாலுமே வந்து உங்களுக்கு நார்மலான ரேஞ்சு தான். அதை தாண்டி வரும்போது தான் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த 3.5 கடந்து போகுது இல்லையா. மெயினாக வந்து 6 எல்லாம் இருந்துச்சுன்னா தான் வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளே, அதாவது நான் சொன்ன ரேஞ்சுக்குள்ளே 2.5 mmலேருந்து 3.5 mmக்கு உள்ள இந்த அளவு இருந்துடுச்சு, 3.5 இருந்தாலுமே அது நார்மல் தான். இப்போ இந்த என்டியோடைய அளவு தான் வந்து மெயின் இந்த ஸ்கேனில். இதை வச்சு வந்து நம்மளுடைய குழந்தைக்கு வந்து குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து இந்த ஸ்கேனை பொறுத்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த என்டி ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் தான். நோய்க்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறுகளை தான் வந்து இதில் வந்து சொல்லுவாங்க. நோய் கண்டறிதல் கிடையாது. அதாவது என்னென்னா, இந்த என்டி ஸ்கேன் நம்ம எடுக்கும்போது நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிற ஒரு சாத்தியக்கூறு மட்டும்தான் வந்து இது வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நோய் இருக்குது, குழந்தைக்கு வந்து நோயோடு தான் பிறப்பாங்க அப்படிங்கிற ஒரு கண்டிப்பான ஒரு சாத்தியக்கூறு கிடையாது. இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த என்டி ஸ்கேன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து 5% வந்து ஒரு தவறான முடிவுகளை வந்து இந்த சோதனை வந்து கொடுத்துருக்கிறதா ரிசர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த என்டி ஸ்கேன் மூலயமா சொல்லப்பட்ட, அதாவது உங்களுடைய குழந்தைக்கு வந்து மரபணு குறைபாடோடு இந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தியக்கூறுகள் இருக்குமா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு குரோமோசோமல் குறைபாடுகளும் இல்லாமல் நார்மலாக ஹெல்த்தியான குழந்தைகளாக பிறந்து வளர்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிசர்ச்சுமே வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரீனிங் மூலயமா உங்களுக்கு வந்து குரோமோசோமல் குறைபாடு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாலுமே அது வந்து உண்மையாக 100% வந்து நமக்கு உண்மையாக நடக்க போகிறது கிடையாது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. 5% வந்து இதில் யாரும் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீனிங் தான். ஸோ நீங்கள் பயப்பட வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தெரியுது அப்படிங்கிறதுக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரி தான் குழந்தை வந்து பிறக்க போகிறாங்க அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது நோய் கண்டறிதல் கிடையாது. உங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக நோய் இருக்குது, இந்த மாதிரி தான் பிறப்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. என்டி ஸ்கேன் அப்படிங்கிறது ஒரு ஸ்க்ரீனிங் தான். நான் சொன்னேன் இல்லையா, சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பு இருக்கா, அதை மட்டும்தான் இந்த ஸ்கேனில் வந்து நமக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை இதை போல் ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் பேனிக் ஆக வேணாம். இதுக்கான ஃபர்தரான டெஸ்ட் என்ன அப்படிங்கிறத டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது நம்மளோட குழந்தைக்கு தான் வந்து நல்லது இல்லையா. அதனால் நம்ம இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து சாதாரண ஸ்க்ரீனிங் தான். ஃபர்தராக நம்ம எடுக்கிற டெஸ்ட் மூலயமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்து ஆம்னியோ சென்டசிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்குது. இது வந்து அந்த பெண்ணுடைய அடி வயிற்று வழியாக குழந்தையை பாதுகாக்கக்கூடிய அந்த ஆம்னியோட்டிக் சாக்குக்குள்ளே அந்த ஊசி மாதிரி செலுத்துவாங்க. அது மூலயமா தேவையான அந்த திரவத்தை எடுத்து அந்த திரவத்தில் வந்து குழந்தையுடைய மரபணு எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது மூலயமா இந்த நோய்க்கான சாத்தியக்கூறு வந்து நம்ம டெஸ்ட் பண்ணது, அதாவது நம்ம கணிச்சது உண்மையா அப்படிங்கிறத அவங்க டெஸ்ட் பண்ணி நமக்கு சொல்லுவாங்க. இன்னொரு ஆப்ஷன் வந்து கோரியானிக் வெல்லஸ் சாம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கர்ப்பிணியுடைய நெஞ்சுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த திசுக்களை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மரபணுக்கள் எப்படி இருக்குது, அதில் ஏதாவது கோளாறுகள் இருக்கா அப்படிங்கிறத வந்து சரி பார்க்கறதுக்கு இந்த டெஸ்ட் வந்து நமக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இந்த என்டி ஸ்கேன் பற்றி நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்டி ஸ்கேன் எப்படி எடுப்பாங்க, இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாமே வந்து நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்த என்டி ஸ்கேன் எடுத்தால் உங்களுக்கு வந்து குழந்தைய குறித்த அச்சம் வந்து ஏற்படும், என்னுடைய மனநிலை வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கூட இதை நீங்கள் டாக்டர்கிட்ட தெளிவாக எடுத்து சொல்லலாம். ஃபர்தராக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.